100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 ஆவணி மாதம் முடிவதற்குள்ளார, அதாவது 16/9/2024 திங்கட்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றது, கிரக மாற்றம் எப்படி இருக்கின்றது, இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி அமையும், கடன் பிரச்சனைகளெல்லாம் எப்போது ஒழியும், பணம் குவிய என்ன பண்ணணும், எதிரிகளின் தொல்லை எப்போது நீங்கும் அப்படின்ட்டு இந்த மாதத்தில் என்ன நடக்க போகின்றது அப்படின்ற உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசிக்காரர்களே, இந்த மாதத்தில் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்து கொள்வது அவசியம். அதிக லாபம் கிடைக்கிறதே என்று அகலக்கால் வச்சிடாதீங்க. புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளிச்சிடுவீங்க. திடீர் வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய யோகம் உண்டாகிவிடும். அந்த வெளியூர் பயணத்தால் லாபம் நிச்சயம் உண்டாகிவிடும் என்றே சொல்ல வேண்டும். இந்த மாதத்தில் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் ஒரு முடிவு கிடைக்காம தவித்த உங்களுக்கு அதற்கான முடிவு, ஒரு விஷயத்துக்கான முடிவு தானாக கிடைத்துவிடும். உங்களுக்கு அது சாதகமாகவே முடிந்துவிடும் என்றே சொல்ல வேண்டும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் தானாக விலகிவிடும். எதிரிகளுக்கு சரியான தக்க பதிலடி கொடுக்க போகிறீங்க. வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகின்றது. வருமானம் சிறப்பாக இருக்கும். பழைய கடன்கள் எல்லாம் வசூலாகிட்டோம். உடன் பிறந்தோருக்கு தக்க நேரத்தில் உதவி செய்து அவர்களுடைய மிக பெரும் பாராட்டை பெறுபவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் தான் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள். இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தில் இருந்து நல்ல தகவல்களை எதிர்பார்க்கலாம். சமுதாயத்தில் மிகப்பெரிய ஆட்களுடைய நட்பு கிடைக்க போகின்றது. வாக்குவாதங்களில் பெருசாக ஈடுபடாதீங்க. உங்களுடைய பேச்சில் தத்துவ கருத்துகள் அதிகமாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் குழப்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும். குடும்பத்தில் சந்தோஷம் நிறையும். புதிய தொழில் முயற்சிகள்லையும் வெற்றி பெறுவீங்க. குடும்பத்தோட சுற்றுலா சென்று வரும் வாய்ப்புகளும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு குலதெய்வ வழிபாடுகள் கைகூடி வரும். கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டிய காலகட்டம் என்றே இந்த ஆவணி மாதத்தை சொல்ல வேண்டும். நீங்கள் ஒரு உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா அலுவலக பணிகள் அனைத்துமே வெற்றியில் முடிஞ்சிடும். எதிர்ப்புகளையும் சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகின்றார். சக ஊழியர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையப் போகின்றது. மேல் அதிகாரிகள் சிலர் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வாங்க. பண வரவோட பதவி உயர்வும் வேலையில் இருப்பவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகின்றது. சிலர் வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரியும் வாய்ப்புகளையும் பெற போகிறீங்க. அதனால் உங்களுக்கு மிக பெரும் லாபமும் உண்டாக போகின்றது. வியாபாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் லாபகரமாக இருக்கும். புதிய பொருட்களை விற்பனை செய்து அதிலையும் லாபத்தை அள்ள போகிறீங்க. புதிய விற்பனை பிரதிநிதிகளையும் நியமிப்பீங்க. மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகிடும். போட்டியாளர்களின் மனதை அறிந்து அதற்கு ஏற்றார் போல உங்களுடைய வியாபாரத்தில் அடிக்கடி மாற்றம் செய்து கொண்டே இருப்பீங்க. விவசாய உற்பத்தி சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக இருக்கீங்க அப்படின்னா உயர் பதவிகள் உங்களை தேடி வரப்போகின்றது. பெரிய சாதனைகளை செய்வதற்கான காலகட்டமாக இது இருக்க போகின்றது. பதவி உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய ரகசிய திட்டங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம், இந்த ஆவணி மாதம் இருக்க போகின்றது. தொண்டர்களுடைய நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துங்க. நீங்கள் ஒரு கவுன்சிலராக இருக்கலாம், தலைவராக இருக்கலாம், எம்எல்ஏ எம்பின்னு யாராக வேணாலும் இருக்கலாம். தொண்டர்களுடைய நலனில் அக்கறை செலுத்தலைன்னா அடுத்த முறை நீங்களும் ஒரு தொண்டனாகவே மாறிடுவீங்க.
அடிமட்டத்திற்கு இறங்கிடுவீங்க. ஆகையால் தொண்டர்களிடம் ஒரு சிறப்பான முறையில் அக்கறை செலுத்தி அவங்களுடைய ஆதரவை தக்க வைத்து கொள்வது அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு நல்லது. அடிமட்ட தொண்டனாக இருக்கக்கூடியவர்களுக்கும் கட்சி மேலிடத்தின் பார்வை உங்கள் மேலே விழுந்து மிக பெரும் அளவில் உயர போகிறீங்க. பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடந்தே தீரும். கணவரிடம் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தாரிடம் அன்பு பாசத்தோடு பழகுவீங்க. மனதில் உற்சாகத்தை கூட்டி கொண்டு செயல்படுவீங்க. குடும்பத்தாரிடம் அன்பு பாசத்தோடு பழகுவதோட கடமைகளில் சலிப்பு உண்டானாலும் மனதில் உற்சாகத்தை கூட்டி கொண்டு செயல்படுபவர்களாக இருப்பீங்க. சேமிப்பு விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தினா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நிச்சயம் அற்புதமாக இருக்கும் என்று சொல்ல வேண்டும். கடகம் ராசியில் பிறந்த உங்கள் அனைவருக்குமே கிரக நிலைகள் இந்த மாதத்தில் சாதகமாக இருப்பதால் நிச்சயம் நீங்கள் நினைத்தது நடக்கும் என்றே சொல்ல வேண்டும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா பாடங்களை மனப்பாடம் செய்ய போதிய பயிற்சிகளையும் மேற்கொள்வீங்க. தேவையான உடற்பயிற்சிகள் செய்து உடல் பலத்தை கூட்டிக் கொள்வதோடு வருங்கால திட்டங்களுக்கு அஸ்திவாரம் போடுவீங்க. நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கும். எதிர்காலத்தில் சிறப்பாக செயல்பட இந்த மாதத்தில் உருவாகக்கூடிய அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு நிச்சயம் உதவும் என்றே சொல்ல வேண்டும். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ஏதேனும் தடை தாமதங்கள் பிரச்சனைகள் உண்டாகும் போது வரக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முதல் புதன்கிழமை அல்லது 3வது புதன்கிழமையில் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று தேங்காய் நெய் விளக்கு ஏற்றி வழிபடுங்க. உங்களால் முடிந்தால் தினமும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமம் பாராயணம் செய்யலாம். துளசியை பெருமாளுக்கு சாத்தி அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் உண்டாகும். சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்றே சொல்ல வேண்டும். மிக மிக முக்கியமாக எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு மிக சிறப்பான அணுகுமுறையோடு செய்யக்கூடிய நீங்கள் உங்களுடைய குடும்ப விஷயங்களை மட்டும் ஏனோ தானோ என்று செயல்படுத்துவீங்க. அதாவது நண்பர் தானே உறவினர் தானே அப்படின்ட்டு உங்களுடைய குடும்ப விஷயங்களை வெளியில் சொல்வது பெரும் பாதிப்பை உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்திவிடும் என்றே சொல்ல வேண்டும். குடும்பத்தாருடன் நிச்சயமாக சந்தோஷமாக பொழுதை கழிப்பவர்களாகவும் இருப்பீங்க. இறைவன் காட்டக்கூடிய அறிகுறி 3 அறிகுறி என்று சொல்லும்போது கிரக நிலைகளை பொறுத்து உங்களுடைய திருமண வாழ்க்கையும் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாகவே இருக்கும். ஆனால் கணவன் மனைவிக்குள்ளார குடும்பத்தாரிடமும் வீண் வாக்குவாதங்கள் தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து விட வேண்டும். அடுத்து 2வதாக உங்களுடைய குடும்ப விஷயங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் சொன்னீங்கன்னா மிக பெரும் பிரச்சனை பின்னாடியே வரும். 3வதாக ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போற்றாதீங்க, பிரச்சனை பின்னாடியே வரும். இந்த 3 அறிகுறிகளையும் நிச்சயம் இறைவன் காட்டுவார். அதற்கு ஏற்றார் போல உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வது அவசியமாக இருக்கின்றது. இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய தாயின் உடல்நிலை சீராகிடும். உற்றார் உறவினர்கள் குறிப்பாக மாமன் வகையில் இருந்து வந்த கசப்புகள் எல்லாம் நீங்கி சுமூகமான உறவு உண்டாகும். புதிய வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகிவிடும். சிலர் குடியிருக்கக்கூடிய வீட்டை விட்டு சற்று கூடுதல் வசதியான வீடுகளுக்கு மாறக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகிவிடும். பொருளாதாரம் படிப்படியாக உயரும். அதனால் பழைய கடன்களை அடைக்க தொடங்குவீங்க. அனாவசிய செலவுகள் குறைந்து அவைகள் சுப செலவுகளாக இந்த ஆவணி மாதத்தில் பாதிக்கு பிறகு மாறும். உங்களுடைய திறமை அறிவு உங்களின் தொழிலில் வெளிப்படும். பேச்சு திறமைக்கு மதிப்பு உண்டாக போகின்றது. புதிய யுக்திகள் மூலமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க. உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களை அரவணைத்து செல்ல வேண்டியது அவசியம். உங்களுடைய செயல்களில் பொறுமையுடன் செயலாற்றி வெற்றி காண போகிறீங்க. ஷேர் மார்க்கெட் துறைகளில் இருப்பவங்க பெரிய லாபத்தை பெற போகிறீங்க. இருந்தாலும் அகலக்கால் வைக்காதீங்க. அந்த அகலக்கால் வச்சிங்க அப்படின்னா மிக பெரும் சரிவை சந்திப்பீங்க.
உத்தியோகஸ்தர்கள் பயணங்களால் பண வரவை காண போகிறீங்க. பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க போகின்றது. அலுவலகங்களில் வேலை பளு சற்று கூடுதலாகவே இருந்தாலும் பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்றதுனால அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கடினமாக உழைப்பீங்க. கொடுத்த பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் பொறுப்போட நிதானத்தோட செய்து முடிப்பவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுக்கு இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பான காலகட்டமாக அமையும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமையில் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ கருடனை வணங்கி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் அடைவீங்க. அந்த முன்னேற்றம் 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு நிச்சயம் இருக்கும். வில்வ இலையை சிவனுக்கு சாத்தி வழிபட்டு வந்தால் உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறும், நல்லதே நடக்கும் அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்களாக இருப்பது பச்சை, மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9, 10. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, வடக்கு. அதிர்ஷ்ட கிழமை திங்கள், புதன், வியாழன். இந்த அதிர்ஷ்ட தினங்கள், அதிர்ஷ்ட கிழமை இதையெல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் காண்பீங்க அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இறைவன் காட்டக்கூடிய அறிகுறியையும் இந்த அதிர்ஷ்டங்களையும் பயன்படுத்தி உங்களுடைய மிக பெரும் சுகபோக ஒரு வாழ்வு வாழணும் அப்படின்ற கனவை நீங்கள் நிச்சயம் நிறைவேற்றி கொள்வீர்கள். அதற்கான அமோகமான வாய்ப்பு இந்த ஆவணி மாதத்தில் உங்களை வந்து சேரும் அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடகம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த ஆவணி மாதத்தில் மிக சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.